வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்க போகிறது தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மட்கா. கருணா குமாருடைய டைரக்ஷனில், கார்த்திகா ஸ்ரீனிவாசனுடைய எடிட்டில், கிஷோர் குமாருடைய சினிமோட்டோகிராஃபியில், ஜிவி பிரகாஷுடைய இசையில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் மட்கா. அண்ட் மட்காவில் முக்கியமான கதாபாத்திரத்தில் வருண் தேஜ், மீனாட்சி சௌத்ரி, ராஃபதி, கிஷோர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படம் தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, இது ஒரு பீரியாடிக் ஆக்ஷன் ட்ராமாவாக எடுத்திருக்கிறாங்க. இது 1958லேருந்து 80s வரைக்கும் இருந்த ஒரு பர்சன், அவருடைய கேம்பிளிங் பற்றின ஒரு கதையாக தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒரு பயோபிக் மாதிரி. அப்போ அவர் ஒரு கேம்பிளிங்கோடு சேர்ந்து அவர் ஒரு கேங்ஸ்டர். ஸோ என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை இதில் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் லீட் ரோலில் அந்த வசுன்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிறவர் தான் வருண் தேஜ். அண்ட் அவருடைய ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அப்போ இருக்கக்கூடிய அந்த 80s பீரியடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் காட்டுறாங்க. அண்டு இந்த படத்தில் அவருக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடியவங்க தான் மீனாட்சி சௌத்ரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் இதில் ஒரு கேங்ஸ்டர் கேங்கில் இருக்கக்கூடியவங்கள தான் ராஃபதி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய லைஃப் அப்படியே போயிட்டுருக்குது. ஸோ சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்லாம் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதி காலத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு கதை தான். ஒரு கேங்ஸ்டர் கதை அப்படின்னாலே நம்ம 60ஸ்ல 70ஸ்ல 80s வரைக்குமே அந்த கான்செப்ட் இருந்தது. ஸோ அதே தீமை தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு கேங் இருக்கும், அந்த கேங்ஸ்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய அதுக்குன்னு ஒரு 2-3 கேர்ள்ஸ் வச்சுட்டு டான்ஸ் பண்ணுறது, அப்புறமா எல்லாத்தையும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, அப்புறமா இந்த டிஸ்கோ அந்த கான்செப்ட் பேட்டர்ன், இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் காட்டியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்ரோ தீமில் தான் நம்மளுக்கு இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படியே போகுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் கதையை ஆரம்பிக்கிறாங்க. வருண் தேஜ் அவங்களுடைய பையனுக்கு கதை சொல்கிற மாதிரி இந்த எப்படி கேம்பிளிங்லாம் இதுவாச்சுன்னு சொல்லிட்டு அதில் தான் படத்தினுடைய ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக் காட்டி முடிக்கிறதுக்குள்ளே கடைசியாக வயசாகி போய் இதுவே ஆயிடுற மாதிரியான ஒரு ஃபினிஷ் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி எல்லா கதையும் அவர் சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுடைய லைஃப்பில் அந்த கேம்பிளிங்னால என்னெல்லாம் நடந்தது, எவ்வளோலாம் பிரச்சனை வந்தது, அதுலேருந்து எப்படி அவர் வெளியில் அவர் ஒரு லைஃப் லீட் பண்ணார் அப்படின்றது. அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ரொம்ப பழைய காலத்து கதையாக இருந்தாலும் அதை வருண் தேஜுடைய வேர்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அண்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் மீனாட்சி சௌத்ரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது, பார்க்க முடியுது. அண்ட் நிறைய பயோபிக்லேயும் அவங்க நடிச்சிட்ருக்காங்க. இதுவும் ஒரு பயோபிக் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது விசாகப்பட்டினத்தில் ரியலாக இருந்த ஒரு கேங்ஸ்டர்னுடைய கதையை தான் இதை எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி லக்கி பாஸ்கர்ன்ற படம், அதுவும் ஒரு பயோபிக், அதுலேயும் அவங்க நடிச்சிருந்தாங்க. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வருண் தேஜுக்கு ஈக்குவலாக மீனாட்சி சௌத்ரியுடைய பெர்ஃபார்மன்ஸும் இருந்தது. அண்ட் நராஃபுதீன் ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய டான்சிங் பெர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் இந்த படத்தில் நல்லாவே காட்டியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய தெலுங்கு டெபியூ படமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் வருண் தேஜுக்கு போன படம் பெரிய அளவில் கை கொடுக்கலனாலும் இந்த படம் அவருடைய ஹார்ட் ஒர்க்கை வெளிப்படுத்தி இருக்குது. ஓகே, அவருடைய இந்த ரெட்ரோ அந்த பேட்டர்னுக்கு அவர் அவர் தயார்படுத்தியிருக்கிறாரு. அண்ட் அப்போ இருந்த அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், அண்ட் அதை தாண்டி அந்த கேங்ஸ்டருக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் நல்லபடியாக கொடுத்துருக்காரு. அண்ட் எஸ்பெஷலி ஜிவி பிரகாஷுடைய மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய பில்லராகவே அமைஞ்சிருக்குது. ஸோ பாட்டாக இருக்கட்டும், எஸ்பெஷலி பிஜிஎம் படத்தை அந்த ரெட்ரோ ஃபீலை நல்லாவே கொடுத்துருக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி அந்த டோன் அழகாக மெயின்டைன் பண்ணி நம்மளுக்கு அந்த பீரியடுக்கு நம்மளை ட்ராவல் பண்ண வச்சுருக்குறாங்க. ரொம்ப நார்மலான ஒரு கதையை எடுத்திருக்கிறாரு கருணா குமார் அவர்கள். அது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருந்தா இந்த படம் இன்னும் சுவாரஸ்யம் குறையாமல் பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஸோ மட்கா ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் ட்ராமாவாக அமைஞ்சிருக்குது. நீங்களும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.